முன்னொரு காலத்துல ஒரு மன்னன் இருந்தான். அவன்கிட்ட ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. அந்த முன்னால் யார் போய் நின்றாலும் அவர்களின் உடலை தாண்டி அவர்களின் மனதிற்குள் இருக்கும் ரகசியங்களை அது காட்டி கொடுத்து விடும். மன்னன் அந்த கண்ணாடியை ஒரு பெரிய மண்டபத்தில் வைத்திருந்தான். மக்கள் அதன் முன்னால் போய் நிற்பார்கள். பயந்தார்கள். யார் போய் நிற்பார்கள்? அமைச்சர்களே முன்னால் போய் நிற்க பயந்தார்கள். ஏன், மன்னரே பயந்தார். அந்த பக்கம் போகவே பயந்தார். ஏனென்றால் ஒருவன் வெளியே சிரித்து கொண்டே நின்றாலும் உள்ளே வஞ்சகம் வைத்திருந்தால் அந்த வஞ்சகத்தை அசிங்கமான பிம்பமாக காட்டி கொடுத்து விடும் அந்த மாய கண்ணாடி. ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் அந்த அரண்மனைக்கு வந்தான். அந்த கண்ணாடியின் முன்னால் நின்றான். கண்ணாடி அப்படியே பிரதிபலித்தது. அவனது சிரிப்பு, அவனது கந்தல் துணி என அனைத்தும் துல்லியமாக இருந்தது. ஆனால் அவனது மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முயன்ற போது அந்த விசித்திர கண்ணாடி வெற்று பரப்பாக காட்டியது, வெண்மையாக காட்டியது, தூய்மையாக காட்டியது. கேள்விப்பட்ட மன்னன் ஆச்சரியப்பட்டு அவனை வர சொல்லி, உன் மனதில் ஆசைகளோ கோபமோ ரகசியங்களோ எதுவுமே இல்லையா? இப்படி கேட்டான். அந்த வழிப்போக்கன் சொன்னான், மன்னரே, நான் எதையும் உள்ளே சேமித்து வைப்பதில்லை. என் கண்கள் எதை பார்க்கிறதோ அதை அப்படியே கடந்து போக அனுமதிக்கிறேன். நானே ஒரு கண்ணாடி போல மாறிவிட்டேன். கண்ணாடி ஒரு மலரை பார்க்கும்போது மலராகிறது. மலர் மறைந்ததும் கண்ணாடி மீண்டும் காலியாகி விடுகிறது. ஆனால் நீங்களோ உங்கள் அமைச்சர்களோ மக்களோ ஒரு மலரை பார்த்தால் அதன் வாசனையை மனதில் சேமிக்கிறீர்கள், அதன் எழிலை மனதில் பதிக்கிறீர்கள். முல்லை பார்த்தால் அதன் வலியை மனதில் பூட்டி வைக்கிறீர்கள். அதனால் தான் உங்களுடைய எல்லாருடைய கண்களும் அழுக்காகிவிட்டன. ஆம், பார்த்தல் என்பது ஒரு தத்துவம். நமது கண்கள் கேமரா லென்ஸ் போன்றவை. காட்சிகளை திரட்டி நினைவில் சேமிக்காதே, பழைய அனுபவங்களிலேயே வாடாதே. இப்படி சிந்திக்கிறார் ஓஷோ. கண்கள் இதயத்தின் அகவாசல்கள். 2 கண்களும் வெளி உலகை பார்க்கின்றன. ஆனால் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உள்ளே பார்க்க தொடங்கும் போது உங்களது 3வது கண் திறக்கிறது, அகக்கண் திறக்கிறது. அது ஒரு சக்கரத்தின் மைய புள்ளி போன்றது. வெளி உலகம் சுழன்று கொண்டே இருக்கும், ஆனால் உள்பார்வையோ நிலையாக நிற்கும். கண்கள் அக சாட்சிகள். இது நல்லது, இது கெட்டது என்று பிரித்து பார்க்காதே, ஒரு சாட்சியாக மட்டும் இரு. நீ எப்போது ஒரு காட்சியை பார்த்து அதில் உன் கருத்தை சேர்க்கின்றாயோ அப்போதே உன் கண் சன்னலாக இருப்பதை நிறுத்திவிட்டு ஒரு சுவராக மாறி தீர்ப்பிட ஆரம்பிக்கிறது. ஆக சுத்தமான கண்கள் என்பது எதையும் பார்க்காத கண்கள் அல்ல. எதை பார்த்தாலும் அதன் சுவடுகளை தங்களுக்குள் வைத்து கொள்ளாத கண்கள். நீங்கள் ஒரு அழகை பார்க்கிறீர்கள், அந்த நொடி நீங்கள் அழகாகவே மாறுகிறீர்கள். அழகு மறைந்ததும் நீங்கள் மீண்டும் சூனியமாக வெற்று வெண்மையாக மாற வேண்டும். இந்த தகைமை வந்துவிட்டால் உலகம் முழுவதும் உங்களுக்கு ஒரு தெய்வீக காட்சியாகத்தான் தெரியும். கடவுளும் தெரிவார். அது சரி, உங்கள் கண்கள் இப்போது எதை சுமந்து கொண்டிருக்கின்றன?